தேவன் ஆசீர்வாதத்தை தொடர்ப்பார். ஆகையால் நம்முடைய திட்டத்தை குறித்து தேவனை எப்படி வெளிப்படுத்துவார், நம்முடைய திட்டத்தை குறித்து தேவனை என்ன திட்டம் வைத்திருக்கார்கள் எப்படி வெளிப்படுத்துவார், நம்முடைய காரியத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கார்கள் எப்படி வெளிப்படுத்துவார் என்றால் உங்களுக்கு கீழ்ப்படிதல் வைத்துதான் அந்த காரியம் அந்த வேலை நிறைவேறும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் கீழ்ப்படிந்து இருப்போம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்போம். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் நம்மை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை நம்ம அழைத்து செய்வாராக. ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், ஒவ்வொரு காரியத்திலும் அதுக்குரிய வசனத்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் அதுக்குரிய தம்மை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை நம்மளை கொண்டு போவாராக. ஆகிய தொடர்ந்து நாம் தேவ வசனத்தை கீழ்ப்படியும்போதுதான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவாங்க ரகசியத்தை தேவ திட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்காக கர்த்தர் சோத்திரம். ஆகிய தொடர்ந்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசேஷமாக தேவோட வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த முடியாது, நம்முடைய காரியத்தை குறித்து தம்மை வெளிப்படுத்த முடியும், நம்முடைய காரியத்தை குறித்து தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த முடியும், நம்முடைய காரியத்தை குறித்து தேவன் தம் சித்தத்தை வெளிப்படுத்த முடியாமல் நாம் தொடர்ந்து கீழ்ப்படிதலை இருப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை அந்த வேலை வந்தோடனே நாம் கீழ்ப்படிதல் வேலை வந்தோடனே கர்த்தர் நிச்சயமாய் தம்மை வெளிப்படுத்தி தம் சித்தத்தை வெளிப்படுத்தி தம் திட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை மாற்றி செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவோம், தொடர்ந்து கர்த்தர் வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தி நம்மை ஆசைப்படுவாங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக.